ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னே கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாறுறது வரை வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கலர் மாறினோடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாடை போகிறது வரை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னு தோணுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசியறது வரை வதக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கறி மசால் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, எல்லா பொடியெல்லாம் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வெங்காயம் ஃபுல்லாக அந்த மசாலெல்லாம் படுறது மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். நான் 1 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கறியிலெல்லாம் அந்த மசால் படுறது மாதிரி நல்லா பரட்டி விட்டு கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் போடுறேன். இது வெங்காயம் தக்காளி கூட ஏன் போடலைன்னு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும். இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சில்லியோட ரா டேஸ்ட்டு கிடைக்கும். அப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நான் பச்சை மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாய் போட்டுட்டு அப்புறம் கறி வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா மசாலாம் ஒன்றா சேரணும். ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விடணும். மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரை வேக விடணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அது நல்லா வெந்திருக்குது. ஸோ இனி என்ன பண்ணணும்னா இன்னும் தண்ணி நிற்கிது. அதுக்காக நம்ம ஓப்பனில் விட்டு வேக விடணும். உங்களுக்கு சப்போஸ் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் மூடி திறந்து விட்டு வேக விடுங்க. அப்போ இன்னும் நல்லா ட்ரை ஆயிரும். பாருங்கள், இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஒரு வேக விடுங்க. பாருங்கள், அது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இந்த சிக்கன் கிரேவி யாருனாலும் ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்டியாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க. சமைங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.